நாங்க ரொம்ப சாதாரணமானவங்க இல்ல, நாங்க ரொம்ப ஸ்பெஷலானவங்க. நான் கெட்டத பார்க்கவே மாட்டேன், இவன் கெட்டத கேட்கவே மாட்டான், அதோட இவன் கெட்டத பேசவே மாட்டான். உங்க ரெண்டு பேரையும் நான் இப்ப சும்மா விட போறது. எங்க பாய் இருக்க? அட இது என்ன, ஜக்கு அழுதுகிட்டே போறான். என்னாச்சு ஜக்கு? அந்த 3 பேரும் என் வீட்டுக்குள்ள பூந்து என்ன துரத்தி விட்டுட்டாங்க. ஏய் ஜகு, பீம் என்னத்த பண்ணிடுவான்? அந்த 3 பேரையும் நான் வந்து கவனிக்கிறேன். ஆனா காளியா பயில்வான், வா வா போலாம். என்ன நடக்க போகுது? எல்லா தலைவா இங்க யாருமே இல்ல. ஜக்கு, உன்னை தேடிட்டு தான் நாங்க இவ்வளவு தூரம் வந்தோம். ஆமா, உனக்கு என்னாச்சு ஜக்கு? அந்த 3 பேரும் என் வீட்டை என்கிட்ட இருந்து புடிங்கி. பீம், அதுங்க சாதாரணமானதா இல்ல, ரொம்ப பயங்கரமானதுங்களா இருக்கு. பாத்தியா என்ன பண்ணிருக்காங்கன்னு? என் வீடு போச்சு. இது என் நண்பன் ஜகுவுடைய. எங்க வீட்டு வேட்டைக்காரங்க நோட்டம் விடுறாங்க, அதனாலதான் நாங்க இங்க ஓடி வந்துட்டோம். வேற வராங்க, எங்களுக்கு உதவி பண்ணுவா. பீம், அந்த வேட்டைக்காரர்களை பாத்தியா? நாங்க 3 பேரு. உங்க 3 பேரையும் நான் விட போறதில்ல. என்ன பண்ற? நிறுத்து. இந்த 3 பேரும் எங்களுடைய இன்னும் ராஜு வரல, அதை தெரிஞ்சுக்க. அவனு வந்துடட்டும், அப்புறமா ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாம். ஆனா நம்ம ராஜு எங்க போனானே தெரியலையே. இப்ப நாம எல்லாரும் லட்டுவை சாப்பிடலாமா, இல்ல நீயே சாப்பிடுறியா? ஆஹா, வாங்க சாப்பிடலாம். உங்களுக்கு தெரியுமா, பக்கத்து ஒரு ராஜா இருக்காரு இல்ல, அவரு அவரோட பெரிய சிலையை உருவாக்கி இருக்காரு. அத பாக்குறதுக்கு பக்கத்து ஒரு ஜனங்க எல்லாரும் வந்து போறாங்க. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? டோலக்பூர்லயே ஒரு நினைவு சின்னம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. அத பாக்குறதுக்கு வெளியூர்ல இருந்தெல்லாம் மக்கள் வருவாங்க. அவங்கள வரதுனால நம்ம டோலக்பூருக்கே பெருமை இல்லையா? ரொம்ப சரியா சொன்ன சுட்கி. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதை செய்யலாமா? அந்த மாதிரி பண்ண ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க நாமளும் பண்ணலாம். எல்லாரும் நான் சொல்றத கேளுங்க. வாங்க, நம்ம டோலக்பூர்லயும் மிகப்பெரிய நினைவு சின்னம் உருவாக்குறாங்களாம், ரொம்ப பெருசா. எல்லாரும் பாருங்களேன், உண்மையிலேயே அது ரொம்ப பெருசா இருக்கு.
இது முழுசா முடிஞ்சதுன்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நீங்க எல்லாரும் இப்ப போங்களேன், கொஞ்ச நாளைக்கு அப்புறமா வந்து பாருங்க. நாங்களும் இதை சீக்கிரமா முடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நினைவு சின்னத்தை கட்டி முடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் இந்த டோலக்பூர்ல அந்த பீமும் அவனுடைய கூட்டாளிகளும் பிரபலம் ஆயிடுவாங்களே. அதனால ஏதாவது செஞ்சு எப்படியாவது இதை நாம தடுத்து நிறுத்தி ஆகணும். மகாராஜா, நீங்க எப்படி இங்க? டோலக்பூர்ல எல்லாருமே உங்களை பத்தி தான் பேசுறாங்க, அதான் நான் பார்க்க வந்தேன். மகாராஜா, நாளைக்கு காலையில வந்து பாருங்க, ரெடி ஆயிடும். நீங்க தான் இந்த நினைவு சின்னத்தை திறந்து வைக்கணும். இது நல்ல விஷயம். அப்ப நான் காலையிலேயே வந்துடுறேனே. நாளைக்கு காலையில என்ன? உன்னால அடுத்த வருஷம் கூட முழுசா முடிக்க முடியாது, தெரிஞ்சுக்க. புரிஞ்சுதா? ஏன் முடிக்க முடியாதுன்னு சொல்ற? ஏன்னா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற நினைவு சின்னத்தை மண்ணோட மண்ணாக்க போறோம். ஆஹா, பிரமாதம் பீம். உண்மையிலேயே நீங்க பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க. என்ன மன்னிச்சிடு பீம். நான் இந்த நினைவு சின்னத்தை கீச்சக்கும் அவனுடைய ஆட்களையும் வச்சு அழிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எதுக்கு காலியா மன்னிப்பெல்லாம் கேக்குற? நண்பர்களுக்கு நடுவுல இப்படி நடக்கிறது ரொம்ப சகஜமாச்சே. நினைவு சின்னம் இருக்கோ இல்லையோ, ஆனா எங்க நட்பு எப்பவும் நிரந்தரமா இருக்கும். சரி, இந்த கடைசி பரோட்டா இப்போ யாருக்கு கிடைக்குதுன்னு பாத்துருவோமா? ஆமா சிவானி, இது என்ன காகிதம்? பக்கத்து கிராமத்துல இருந்து இந்த நோட்டீஸ நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த நோட்டீஸ நம்ம கிராமத்து மக்களுக்கு கொடுக்கணுமா? ஒரு அறிவிப்பு. இந்த படத்தில் உள்ள திருடனின் பெயர் பிரிஜு. இவனை யாராவது பார்த்து விட்டால் அவனை பிடிக்க உதவி செய்யுங்கள். இவனோட தலைமண்டை நம்ம ராஜுவோட தலைமண்டை மாதிரியே இருக்கே. ஒரு நிமிஷம், நான் மாத்தி காட்டுறேன். எல்லாம் சரிதான், இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா செய்யலாமே. ஒரு பெரிய மீசை வரையலாம். சரி, பாடக்க முடியல. என்ன சுட்கி, உனக்கு என்ன ஆச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்க? இப்ப பாருங்க. இப்ப இவரை பார்க்க ஹஷ்மக் வைத்தியர் மாதிரியே இருக்காரு. சரி வாங்க. தனியா எங்கயோ கிளம்பிட்ட மாதிரி தெரியுது. எங்க? சேனாப்பூர் கிராமத்துல பெரிய திருவிழா நடக்குது, அங்கதான் போயிட்டு இருக்கோம். திருவிழாவா? அப்ப சரி, நாங்களும் கூட வரோம்.